வெளியே வந்துச்சா? நம்ம இடத்துல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி எருளிப்பட்டு அங்கிருந்து நண்பர் தினேஷ் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பாம்பு அப்படின்னு அழைக்கிறார். பெருசுங்களா இங்க பார்த்தது? வீட்டுக்குள்ள இருந்து நம்ம போறதுக்குள்ள பாம்பு வெளியே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. பாம்பு பெருசா இருந்தது அப்படிங்கிறாங்க. என்ன பாம்புன்னு அவங்களால அறுதிட்டு சொல்ல முடியல. பாம்பு வெளியே வந்துட்டாலும் அந்த வீட்டாருக்கு பயம். அந்த பாம்பு மீட்கப்படணும், ஏன்னா வீட்டுல குழந்தைகள்லாம் இருக்காங்க, திரும்ப அது உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற வேண்டுகோளை நம்ம கிட்ட வைக்கிறாங்க. போயிருக்கோம் அனைமா இல்ல, இங்க வரதும் ஹோல் இல்லையே. வெளிப்புறம் பறந்து கிடக்கும் நிலப்பரப்புல பாம்பு வந்துருச்சுன்னா அதை நம்ம மீட்கிறது அல்லது இது எங்க இருக்குன்னு அடையாளம் காட்டுறது வந்து ஒரு பெரிய சவால். அந்த சேலஞ்ச் தான் இப்ப நமக்கு இங்க. அது ஃபுல்லா கான்கிரீட்மா இல்ல, அவர் இங்க கிராஸ் ஆயிட்டத பார்த்தேன்றாரு மறுபடியுமா. எலி வலைகள் இங்க நிறைய இருக்கிறதால நம்மளுடைய தேடுதல் பணி வந்து நீடிக்குது. கிட்டத்தட்ட இது 2 மணி நேரத்துக்கு மேலாக போகுது. இது தவிர்க்க இயலாதது. இறுதியா ஒரு முடிவுக்கு வரும். அங்க இருந்த ஒரு பைப்பு போட்டு உள்ள தண்ணி நிரப்புறோம் அந்த குழிக்குள்ள. சில நேரங்கள் மூச்சு பிடிக்க முடியாம வெளியே வரும். இந்த முயற்சி நமக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து சாரை பாம்பு, முற்றிலும் விஷமற்ற பாம்பு. இது உள்ள மூச்சு பிடிக்க முடியாம வெளியே மெதுவா தலை காட்டுது. காத்திருக்கிறோம் மீட்புக்காக. 2 மணி நேரத்துக்கு தேடல் பணி தொடர்ந்தோம். இன்னும் பாம்பு கண்ணில் படலை. நம்ம குழுவோட ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டோம் இந்த தேடல் பணியில். எஸ், ஒரு வழியாக நம்ம மீட்க வந்த இந்த சாரை பாம்பு வந்து கண்ணில் பட்டுச்சு. இதை மீட்கிறோம். வழக்கமாக பாம்பு, சாரை பாம்பு பெரிதாக இருக்கிறதால அது வேகமாக இயங்குகிற பாம்புங்கிறதால பக்கத்தில் ஏதாவது கிரிப்பு கிடைச்சா அதில் சுற்றிக்கும். அந்த மாதிரி தான் அந்த நிகழ்வும் நடக்குது. மண்வெட்டி கடை போறேன். எவ்வளோ ஆச்சு நீங்க பார்த்து? ஆமா, கடிக்கும். கடிக்கு பாக்குது. ஆறு பாம்பும் நல்ல பாம்பும் ஒரே மாதிரி இருக்கும் தோட்டத்துல. கொஞ்சம் கவனம் தப்புனா கூட போச்சு. ஒரு பாம்பு உள்ளது இருந்தது. அது பிளாக் மேல வந்து எல்லோ லைன், எல்லோ லைன். அதுக்காக தான் வந்து உங்களை வர வச்சுது. அங்க பாத்துனே இருக்கும் போது இந்த பாம்பு இப்படி வந்து